Good morning to all. இப்போ வந்து example 9 பார்க்க போகிறோம். கொடுத்திருக்க கொஸ்டின் என்னன்னா cosecant theta minus sin theta into secant theta minus cos theta into tan theta plus cot theta equal to 1 ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு cosecant theta 1 by sin theta எழுதலாம், secant theta 1 by cos theta எழுதலாம், tan வந்து sin theta by cos theta னும் cot வந்து cos theta by sin theta எழுதலாம். இதை அப்ளை பண்ணி 1 by sin theta minus sin theta 1 by cos theta minus cos theta sin theta by cos theta plus cos theta by sin theta ன்னு எழுதிட்டு LCM எடுக்கிறோம், மீச்சியமாக எடுத்தோம் அப்படின்னா sin theta கீழே அப்போ வந்து மேலே என்ன கிடைக்குதுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கிது. அதுக்கு அடுத்ததில் காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கிது. அடுத்தது காஸ் தீட்டா சைன் தீட்டாவை காமனாக எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1 ஆயிடுது பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக பெருக்கலில் தானே இருக்குது. ஸோ பெருக்கல் படி எழுதணும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 1 கிடைக்கிது. யூ ப்ரூவ் த ஆன்சர். ஓகேவா? 10th சம் சைன் a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a equal to 2 cos a cosecant a அப்படின்றது இதை ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு sin a அதாவது 1 plus cos a 1 minus cos a by LCM எடுத்துட்டோன்னா sin a 1 minus cos a. ஓகேவா? ப்ளஸ் sin a 1 plus cos a கிடச்சிது. ஓகேவா? ஸோ இதை வந்து உள்ளே வச்சு பெருக்கிறோம். ஸோ sin a minus cos a sin a plus sin a plus sin a cos a. ஓகேவா? கிடச்சிருது, ஆன்சர் கிடச்சிருது பை 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, அதாவது a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி எழுதிடுறோம். ஓகேவா? இதில் மைனஸ் sin a காஸ் a ப்ளஸ் sin a காஸ் a கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 2 sin a by 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்குது. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வேல்யூ வந்து sin ஸ்கொயர் ஏ. ஓகேவா? ஸோ 2 sin a by sin ஸ்கொயர் ஏன்னு கிடைக்குது. ஓகேவா? சரியா? இதில் இருந்து sin a கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 by sin a கிடைக்குது. அதை எப்படி எழுதுகிறோம்? 2 1 by sin a எழுதுகிறோம். 1 by sin a வேல்யூ என்னது? cosecant a. ஸோ 2 cosecant a. You find the answer, you prove the answer. ஓகேவா? All the best to all students. Next question, next video.